கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு மட்டும்தாங்க கர்த்தர் நல்லவர் எப்பொழுதும் என்றென்றைக்கும் கர்த்தர் நல்லவர். இன்னொன்று கூட இந்த 2 காரியங்கள் மத்தியில் நீங்கள் எத்தனை பேர் வாட்ஸ்அப் பாதிக்கிறீங்க? எல்லாரும் பாதிக்கிறோம். நான் பாதிக்கிறேன், எல்லாரும் பாதிக்கிறோம். வாட்ஸ்அப் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் அப்படி ஆயிடுச்சு. அப்படி தானே? ஸ்கூல்லாம் டோன்ட் பி ஷாய், டோன்ட் பி ஸ்கேர். பாசமோ அணுகுண்டு வச்சிருக்காருமோ போடக்கூடாது. வாட்ஸ்அப் இல்லாமல் ஆனால் ஏதோ வந்து வாட்ஸ்அப் எவ்வளோ கொடுப்பீங்க? எத்திரிக்காது இருக்கு. The charging you, you're paying. Are you paying? Come on. இன்டர்நெட் எங்களுக்கு தெரியாதுன்னா டெலிஃபோன் ரிங் அடிக்கல, அந்த டெலிஃபோன் எங்களுக்கு தெரியும். நீங்களே தான் பாய்க்கிறீங்க. வாட்ஸ்அப் எல்லாரும் பாய்க்கிறல. எவ்வளவு நீங்கள் அதுக்கு இன்டர்நெட்டு காசு கட்டுறோம். இன்டர்நெட்டு காசு கட்டுறோம். அப்புறம் இந்த யூனிஃபை அந்த என்னமோ இருக்கிற ப்ரீமேக்ஸ் அந்த மேக்ஸ் எல்லாம் அதுக்கும் காசு கட்டுறோம். ரைட்டா? அப்போ ஆப்ஸுக்கே எவ்வளோ காசு கட்டுறோம்? It is free, right? Free but not free. எப்படி தலையாட்டுது? எப்படி உள்ள தெரியும்? இதுவே தலையாட்டக்கூடாது அப்பா. Free but not actually free. I get your pastor and what they do. Yes, I still listen. Free, WhatsApp is free, but it's not free. உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் A to Z அதுக்கு தான் சொல்றாங்க, உங்களுடைய அழகிய முகங்கள் எங்க போறீங்க, எங்க நிற்கிறீங்க, எங்க பஸ்தம் நிற்கிறீங்க, என்ன காமிக்கிறீங்க, இதெல்லாம் தயவு செய்து வாட்ஸ்அப்ல போடாதீங்க. நீங்க யாருக்கு போன் அடிக்கிறீங்க, எங்க நிற்கிறீங்க, என்ன சாப்பிட்றீங்க, எங்க வரீங்க, எங்க போறீங்க சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தெரியும். Even you go to washroom, even we go to washroom, they know. No privacy, அவ எப்படி வாட்ஸ்அப் இருக்கிறது? என்ன சொல்றாங்க? கேர்ஃபுல்லா, don't put unnecessary photos, unnecessary WhatsApps. அதை வச்சு என்ன செய்வாங்க, உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களை எந்த இடத்துல போய் பிடிக்கலான்னு எங்கே போயிட்டு வரீங்க, எந்த இடத்துல நிற்கிறீங்க, அங்கே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கோ கிட்னாப் பண்ணுறதுக்கோ இல்லை ரேப் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த பிள்ளைங்க எங்கே போயிட்டு வருது, ஸோ அதனால இங்கே ஓகேவா? ஸோ மை டியர் பிரதர்ஸ், மை டியர் சிஸ்டர்ஸ், மை டியர் சில்ட்ரன், பாலிவு பிள்ளைங்க, வயசான பிள்ளைங்க ரொம்ப பாய்க்கிறோம். அதே தான் ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பட் கேர்ஃபுல், எவ்ரிதிங் தே அண்டர்ஸ்டாண்ட். சார், இன்றைக்கு என்னென்னமோ சொல்ல வந்தால் ஞாபகம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு stubbornness and stupidness. அப்படின்னா என்னது தமிழில்? என்ன மற்றவங்க தமிழ் ஒரு சொல்லு கூட்டிட்டு படைத்தோம். என்னது? பிடிவாதமும் முட்டாள்தனமும். இதான் எனக்கு தலைப்பு. நம்மளுடைய தலைப்பு, பிரசங்கத்தின் தலைப்பு பிடிவாதமும் முட்டாள்தனமும். யோனா எடுத்துக்கொள்ளுங்க. யோனா எடுத்துக்கொள்ளுங்க. 16 ஓகே, அது ரொம்ப வசனங்கள் 17, 16, 17. அப்புறம் 2வது இடத்துக்கு போயிடும். இது வாசனம் படிக்குமா? அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார். யோவானை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல்
அப்புறம் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிடுகிறேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். உங்களுக்கு நீங்களே ஜெபிங்க. பாசத்தை ஜெபி போடுறது. ஏன்னா உங்களோட ஆவிக்குரிய காரியத்துக்கு இன்னொரு ஆவிக்குரிய காரியத்துக்கு நான் தான் ஜபித்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு தெரியல பசங்க எப்படி ஜபிக்கிறீங்க. நீங்கள் வேகத்தை படிக்கும் போது கூட இந்த மாதிரி வர வச்சு படிக்கும் பொழுது ஆண்டவரே என்னோடு பேசுங்க பேசுங்க இப்படிதான் கேட்பாங்க. ஆண்டவரே என்னோடு பேசுங்க, இதுக்கு உங்களுடைய சத்தியத்தை புரிந்து கொள்கின்ற ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை. பரிசுத்த ஆவியானவரே, நான் உங்களுடைய மெல்லிய சத்தத்தை கேட்க என்னுடைய காதுகளை, என்னுடைய சிந்தையை, என்னுடைய எண்ணத்தை தரங்க. Heavenly Father, thank you for the word you give me. Father, I don't have the knowledge, I don't have the cleverness or wisdom to understand your deep treasure in the word of Father. Holy Spirit, help me to see and learn your word. Open my eyes, open my ears, open my heart and feel your word of Father. In the name of Jesus, I pray. Amen. Amen. I'm not just teaching this. Every day when you pray, every day you reading the Bible, you can use this. ஒவ்வொரு நாள் நீங்கள் வேறு படிக்கும் பொழுது சும்மா நடத்து படிக்காமல் படிச்சுக்கிட்டாக்கா மாற்றி மாட்டாங்க. சரி, இங்கே இந்த தலைப்பு யோனா கடை எது மாதிரி தெரியும்? ஓகே, சொல்லுமா. யோனா சண்டே ஸ்கூலில் பணம் படிப்பாங்களே, சண்டே ஸ்கூலில் பணம் படிச்சிருக்கோம்ல. யோனா கப்பலே போனா எங்கே போனான்? சர்ச்சைக்கு போனான். அந்த கல்லாம் நீங்க ஓகே. ஏன் சர்ச்சைக்கு போனான்? அதை வந்து அவங்க பாடுறாங்க. ஏன் ஆண்டவர் என்ன சொன்னாரு? நினைவே நாட்டுக்கு போய் ஆண்டவர் பற்றி சொல்லணும். அங்கே நடக்கிட்டீங்க. நீங்கள் படிச்சிங்கனாக்கா, வேதத்தை படிச்சிங்கனாக்கா, நம்ம செய்கிற அக்கிரமம் அநியாயம் மட்டும் இல்லை, நம்ம செஞ்ச ஜபம் நன்மை மட்டும் ஆண்டுடைய சமூகத்துக்கு எட்டலை. செய்கின்ற அநியாயமோ அக்கிரமும் கூட ஆண்டோடைய சமூகத்தில் எட்டுது. இந்த இந்த நினைவில் உள்ளவங்களுடைய செஞ்ச அக்கிரமும் அட்டகாசம் ஆண்டுக்கு பொறுக்க முடியல. அவங்க போய் சபீராக அனுப்புறாரு. யார? யோனாவை. ஆனால் அவங்க போகல. அதான் சொன்னேன், என்னது? ஸ்டப்பன் பிடிவாங்க. ஓகே, ஆண்டு சொன்ன இவனுக்கு என்ன? ஆண்டு சொன்னாரு போய் சொல்ல வேண்டியது. ஏனென்றால் அப்படிப்பட்ட அட்டோலையும் இவன் பிடிக்கல. ஆண்டவரே இன்னும் மன்னிக்காதீங்க, கொண்டு இவன் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறான், நீங்கள் போய் அவன்கிட்ட மன்னிப்பு கொடுக்குறீங்க. இவர் ஆண்டாரு. But his stubbornness, he doesn't want to go there. அப்போ இவன் ஒரு நாளை கொஞ்சம் படிச்சிங்கனாக்க, எங்கே படிக்குமா? அந்த 16 அப்பொழுது அந்த மனுஷனுக்கு மிகுந்த 16 யோனால இருக்கிறோம். அப்பொழுது அந்த மனுஷர் பயந்து, ஓகே, பயந்தார்கள். கர்த்தருக்கு பயந்தார். இப்போ 2 இடத்துல சில நம்ம பார்க்கணும். இந்த சீசர்கள் ஆண்டவர் பார்க்குறாங்க. காற்று புயலும் இடியும் முன்னில் வரும்போது பயந்தானுங்க. ஐயோ நாங்கள் சாக போகிறோம். ஐயோ சொன்னாங்கல்ல இது இடையில நேற்றுல முன்னாடி காற்று அடிச்சிட்டு எத்தனை பேருக்கு பார்த்தீங்க? இங்கே வீட்டுக்கு அடிச்சிச்சு.
பார்த்தீங்களா? அந்த காற்று ஒரு மாதிரியான காற்று தான். இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை, அந்த மாதிரி அனுபவம் இல்லை. ஆனால் வெளிநாட்டுலாம் அப்படியே கூட கீழே பிச்சுட்டு போகும். சில பேர் ஃப்ளைட்டில் அப்பார்ட்மெண்ட் உள்ளவங்க மேபி உணர்ந்துருப்பீங்களா? Some of them, the wind, very strong, but abnormal சொல்லுவாங்க. இந்த காற்று மலேசியா சொல்கிறேன், வெளிநாட்டில் சொல்கிறேன். அடிச்சுட்டு ஃபோன் அடிச்சுட்டு சொல்கிறாங்க, காற்று ஒரு மாதிரியா இருக்கு, நடக்கும் தெரியல, கர்த்தருடைய வருகை வந்து விட்டதோ. முடியாது, நீங்கள் சீக்கிரம் போக மாட்டீங்க. உங்கள் சேவைக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிற சேவையே செய்யல வைக்க போகிறது. ஸோ அதனால் வந்துட்டானுங்க, கோயில் காற்று வரும் வந்துட்டானுங்க. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, கடல் காற்று அமையாரு, பவர் பார்த்தாங்க, பவர் மேலே பவரு பார்த்து பயந்த கூட்டம் மீது. ஹல்லேலூயா! ஆண்டோட பவரை பார்க்குறானுங்க. இந்த ஆள் என்னடா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆள், நம்ம கர்த்தரை வச்சுக்கிட்டு நம்ம பயப்படணும். அவன் சொன்னானுங்க, இந்த மனுஷன் இருந்ததுனால தான் பாருங்க, ஒரு மனுஷனுடைய முரட்டாட்டம், ஒரு மனுஷனுடைய பிடிவாதம், ஒரு மனுஷனுடைய முட்டாள்தனமான காரியத்தினால அந்த படகுகள் உள்ளவங்களாத்தும் பிரச்சனை. சொல்ல வருங்களா? என்ன சொல்லுது வேலை? என்ன சொல்லுது? 16 எக்ஸீடிங்லி மிகுந்த பயம் உண்டாயிற்று. அந்த வார்த்தை இருக்கு, அதான் பண்ணுங்க, என்னோட தமிழ் வேலையா பயந்து மிகுந்து. அப்ப லோக்கேட் நான் அந்த கப்பல் என்று சொல்றது நம்ம குடும்பமாக வச்சுக்கலாமா? அநேக கப்பல் இந்த குடும்பத்தில் நான் முரட்டான் என்னது முட்டாள்தனமான காரியங்கள் செய்யும் பொழுது என் குடும்பமே பயந்த சூழ்நிலைக்கு வந்துருச்சு. புயல் வீசுது, முழுக போகுது, சாவ போறாங்க எல்லாரும். ஏன் தெரியுங்களா? நான் ஃபேமிலியில் காமிக்காதீங்க, நீ பிறந்த நாள் தாண்டி, இவன் பிறந்த நாள் தான் எங்களுக்கு வந்து நல்லதே நடக்கல. நீ ஆண்டவருக்கு என்னது ஸ்டபன் ஸ்டூபிடிட்டி ஸ்டபன் சொன்னீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? உங்களை ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாரு, ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, ஆண்டவர் சத்தியம் உங்களுக்கு தெரியும். பிடிவாதம் அது வாதம் தான். வாதம் தெரியுங்களா? இழுத்துக்கும் அதை பிடிச்சி வச்சு வாதம், பிடிவாதம். டோன்ட் டிலே. ஸோ நம்ம பிடிவாதத்தினால என்ன சொன்னது? நான் ஆண்டவர் சேவை செய்யணும், அவரை காமிக்கிறது. அப்ப அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்களா? கர்த்தருக்கு வழியிடுறாங்க. அப்படி இருக்கா? ஆண்டவரே, இந்த பிரச்சனைகள் இருக்கு, இந்த எந்த மனுஷனுடைய பிடிவாதமோ எந்த மனுஷனுடைய முட்டாள்தனமோ தெரியல, தேவையில்லை ஜாப் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் மீ, மை ஃபேமிலி. அது வந்து குடும்ப தலைவனே இருக்கிற அவசியம் இல்லை. அம்மாவாக இருக்கலாம், பிள்ளைகளாகவும் இருக்கலாம். ஏன்னா ஒரு பிள்ளை கஷ்டம் வந்துட்டாக்கா, ஒரு நோய் வந்துட்டாக்கா யாரு அதெல்லாம் வாசல் நிற்போம். டாக்டர் அப்படிதானே. அப்போ ஒரு ஆளுடைய பிடிவாதத்தினால, முட்டாள்தனத்தினால எல்லாரும் ஒரு இடையில தும்பம் போங்க, அங்கே ஒரு பையன், சிறு வயசு பையன் 20 something, 15, 16. பாய்தல் போட்டு சேர்த்தோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெரி யங்.
அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வேண்டாம் நினைச்சா அவர் கத்துறது பிடிவாது. இந்த மாதிரி முட்டாட்டம்னாக்கு ஆண்டோடைய சேவைக்கு உங்களை அழைப்பாங்க வேகமாக. சரி, அப்படி நம்ம போய் சில வாட்டி மாட்டி இருக்கிறோம். மாட்டி இருக்குமா இல்லையா? ஆண்டவர் அவருடைய பலவீனங்களை கொண்டு வந்து அனுப்புறது. ஓகே, இங்கே இவன் எங்க போறான் படிக்கமா? இப்ப யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ஓகே, இவர் ஒரு பிளான் என்னது? நினைவுக்கு போகக்கூடாது, பிடிவாதம். தேசத்துக்கு போகணும், கப்பலை ஏறிட்டான். அந்த கப்பலை பிரச்சனை. அப்போ அந்த கப்பலை நீங்கள் படிச்சிங்கன்னாங்க ரொம்ப அழகாக நல்லா ஒரு கதை சம்பவம். இவர் போய் என்ன செய்வார்? சரி, நீங்கள் சொல்லுங்க பிடிக்கணும். என்ன செய்வார்? யோனா கப்பல் ஏறி போனால் அடிக்கடியில் தூங்கினானா? கசிலுக்கு போயிட்டு இருந்தான். கசிலுக்கு போகும்போது என்னாச்சு? காசுக்கு போகும்போது காசு கப்பை போய் சேர்ந்துட்டா சேரல. ஏன் சேரல? East direction, east location different, and north direction and north destination is different. சில சமயத்தில் நம்மளுடைய டெஸ்டினேஷன் நம்மளுடைய லொகேஷன் பிடிவாது போறதில்லை. ஆண்டவருக்கு கூப்பிட்டு நல்லாவே தெரியுங்க, போவாருக்குள்ள இந்த வேலையில் இல்லை, இந்த வேலை சரி வராது, இந்த கூட்டணோட சேராது, இந்த நண்பர் சரியில்லை தெரியும். ஐயோ, என் கூட்டாளி எப்படி விட்டு நான் சின்ன பிள்ளை கிட்ட இருந்து படிச்சோங்க. But come to the truth. You must know. Tell them the truth. என்ன சொல்லி கொடுக்குறேன்? Tell them the truth. ஆண்டவர் இவர் நினைச்சாரு இவர் போய் நினைட்டு, ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய பிளானோட அவர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இவர் நினைச்சா சத்துருவேன் என் தூக்கி போட்டா சாவ போட மாட்டார். பிள்ளைங்களா, என் உயிர் எடுக்கிறான்டான்னு உயிர் எடுக்க மாட்டார். உயிர் எடுக்கிற மாதிரி எடுக்க மாட்டார். ஏனென்றால் நீ ஆண்டவருக்கு சேவை செய்ய வேணும். உனக்கு அது கொடுத்த அதை நீ முடிச்சாதான் விடுவார். அது என்ன சொல்றது? ஏன் இந்த மாதிரி படப்பட்டு பிஞ்சி நஞ்சு போய் குடித்து வந்த பிறகு ஆண்டவரை நோடிக்கிட்டார். அது மாதிரி நல்லா வரலாமே, நல்லா இருக்கிறோமே, பியூட்டிஃபுல்லாக வரலாமே, அப்படித்தானே? ஸோ இங்கே என்ன நடக்குது? இவர் நினைச்சாரு என்னது போயிடாரு. ஆனால் அங்கே ஆண்டவர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்துகிறார். It's a great location, right? Physiology. என்ன அப்படிங்களா? ரூல் படிக்கிறத இந்த physiology என்ன தெரியுங்களா? What three? சரி, பயப்படலாம். இந்த வயிற்றுக்குள்ள புள்ள தங்குதில்லை, பார்ப்பீங்க. அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பிள்ளை தங்கும். பெருசாக சொல்லுவாங்க, உன் பிள்ளை பெருசாக இருக்கு, சாப்பிடாத, ரொம்ப சாப்பிடாத என்றால் பெருசு வைப்பதற்கு அந்த கஷ்டப்படுவாங்க. ஸோ God, the Lord is a physiology. He's a enemy. He knows the fish can take him or not, can take yoga or not. அப்ப அந்த மீன் யோனா அந்த பெரிய மனுஷனை முழுகும் போது அதுக்குள்ள போய் அவன் is not going to but digestion, see people touching inside. உழுக இருக்கிறான் சாவல் உட்பட்டு இருக்கிறான் 3 நாள்
ஓகே, இங்கே கதை கேட்டிருக்கோம். நம்ம மீனை பிடிச்சிருக்கோம், அப்போ மீன் நம்மளை பிடிச்சிருக்கு. மக்களை பார்த்து சொல்லுங்க, மீனே நம்ம பிடிச்சிட்டோம், ஆனால் இப்போ மீனுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்போ வெளியாகும், யோனா வெளியாகும். அங்கே உள்ளுக்கே இருக்க முடியல, வெளியே ஆக முடியல. அந்த மாதிரி பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்களா? யங் பீப்புள், ஓல்ட் பீப்புள், பாய் கேர்ள் ரிலேஷன்ஷிப் மாட்டிக்கிட்டீங்க, வெளியாக முடியல, விட மாட்டான், உன் ஃபோட்டோலாம் வச்சிருக்கிறான், வெளியாக்கிடுவேன், கொஞ்சம் வெளிப்படுத்திடுவேன். கரெக்டாக ஒரு பெரிய கட்டுது. If you have that kind of a problem, please pray. Try. வாழ்வு பிடிக்க மாட்டோம் இல்லை, கல்யாணம் பண்ணணும் சரி, 3 முடிச்சு போட்டுட்டா, 3 முடிச்சு போட்டாலும் 3 முடிச்சு அவுத்துக்கலாமா? நான் அவுக்கு சொல்லுறேன். லாஃபுல்லி ஈஸியாக முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நான் சொல்கிறது லோ இல்லாமல் பைபாஸ் பண்ணுற காரியங்களை நீங்கள் வச்சுருக்காங்க. மாட்டிக்கிட்டோம். இப்போ எங்கே இருக்கிறோம்? பாதுகாப்பு சொல்லுங்கள். மீனுக்குள்ளே இருக்கிறோம், வெளியாக முடியல, உள்ளுக்கு இருக்க முடியல. என்றால் இந்த மீன் சும்மா இருக்கா, சாப்பிடணும்ல, அது சாப்பிட்ட நாக்கம் எல்லாமே உள்ளுக்கு. இவன் நம்ம நாட்டுக்கே ஒரு வழியாகும் போது இந்த மீன் எப்படிப்பட்ட மீன் இது, என்னென்ன சாப்பிட்ருக்கு உங்களுக்கு ஃபிஷின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே நடக்குது. என்ன நடக்குது? உள்ளுக்கு மாட்டிக்கிட்டான், விளையாட முடியாது. அப்போ தான் ஸோ ஆண்டவர் பார்க்குறாரு, we are not waiting, God waiting on us. என்ன நடக்குது? 2வது வசனத்தை படிக்குமா? அப்பதான் விளம்பரம் பண்றாரு ஐயா. ஓகே, அதான் சொன்னேன்ல, பிடிவாதம். ஏன் இந்த 3 நாள்? ஏன் இந்த 3 நாள் பிறகு பிடிவாதம்? தூப்பித்திட்டி என்னுடைய திறமையினால, என்னுடைய பிடிவாதத்தினால நான் விளையாட முடியல. அப்புறம் ஜாப் பண்ணுறான். இது ஒரே வழி, இந்த ஆளு தான் என்றாரு ஆண்டவர் தான். ஜபம் பண்ணுறான். எப்படி ஜபம் பண்ணுறான்? படிங்க. என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு உத்தரவிட்டார். நான் பாதாத வயசுல இல்லது, அது மீனின் வயசுல இருக்கிறான். பாதாளமா இருக்கு, ஒரே இருட்டு, ஒரே நாட்டம். உன்னை சத்தத்தை கேட்டு மீன் அவனை துப்பிடுச்சு. அப்பதான் தெரியுது நம்ம சாரா வராங்க முழுங்கிட்டாங்க. அது மீனுக்குன்னு தெரியுது. இது டைஜஸ்டும் பண்ண மாட்டேது இந்த எருமை. ஏனென்றால் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ கற்ற அழைக்கப்பட்டவன். அங்கே போனால் அது நினைச்சு நிற்காது. பிள்ளைங்களா, அங்கே போனாலோ அது என்ன வேலை செஞ்சாலோ அது நினைச்சு நிற்காது. ஏனென்றால் நீ அங்கே சேர்ந்து வரல, உன்னோட கடையே வேற. ஒரு பிள்ளை இருக்கு, நான் யாரும் சொல்ல மாட்டேன், கண்டட்டிலே வச்சுருக்கேன். மெக்கனம் நம்பர் இருக்குது, மெக்கனம் எதுவுமே நம்ம எழுதிருக்கீங்க, எழுதலாம்னு எழுதாத மாதிரி பாருங்க. மெக்கனம் ஓகே. தோத்தோலாம் இருக்கா? ஒன்றும் இருக்கா? ஓகே, வெரி அது உண்மை சொல்கிறது பிள்ளை. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. சத்தியமாகவே சொல்கிறேன். ஆனால் தோத்தோக்காரன் எனக்கு நிற்கிறத நான் பார்த்துருக்கேன், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அவங்களாம் நடவுங்க. ஏன் சொல்ல வர்றாங்க? முன்ன இந்த 50 நம்பர் ஏக்கோன்னு சொல்லுவாங்க. 3 நம்பர் ஏக்கோ இருக்கா? அது ஒன்றும் இருக்கா? இல்லையா? இருக்கு. சின்ன இது இதில் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப இருப்பாங்க. ஸோ என்ன செய்வாங்கனாக்கா, என்னதான் குழம்பு எடுக்க சொல்லுவாங்க. என்னக்கா நாங்கள் எடுத்தாக்கா அது படுமா
அடிக்குமா? ஒன்றும் அடிக்கல, லாட்ரி தான் அடிச்சிச்சு. இவனுங்க வாங்கின கடன் தான் நான் காட்டணும் விவசாயி. ஸோ அது போல என்ன நினைச்சு அவருடைய நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறது உன்னை அழைக்கல, அந்த இடத்துல நீ சேர்த்துக்காக உன்னை அழைக்கல, மெக்னம் நான் எழுதுறதுக்காக உன்னை அழைக்கல, அம்மா நம்ம ஒரு ஏக்கர் எழுதுறதுக்காக உன்னை அழைக்கல, உன்னை கர்த்தருடைய ஊழியத்திற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அங்க போன சரிவா நடக்க மாட்டேது, வியாபாரம் நடக்க மாட்டேது, போதுக்கு கஸ்டமர்ஸ் வரமாட்டானுங்க. ஏனென்றால் இதுதான் ஒன்று இருக்கு, இது இது ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது. ஆனால் அசிங்கமாக போய் உட்காந்து அதுப்பு அதுப்பு அது வீச்சு அந்த வீடு எதுவே எதுவே இது எப்படிங்க ஐ கிரைட் அன்டு தி லார்ட். சமயத்தில் நம்மளுக்கு இந்த நெருக்கமான சில பிரச்சனைங்க வருது, நல்லது. ஏன்னா அதுதான் நம்மளோட வாழ்க்கையில, ஐயா நான் இந்த கஷ்டத்துக்குள்ள போனேன், இந்த பிரச்சனைக்குள்ள போனேன், இந்த வியாதிக்குள்ள போனேன், இந்த நெருக்கடியில் நான் போயிட்டு இருக்கும்போது என் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு பதில் கொடுத்தாரு. We each and everybody நெருக்கத்தில் போயிட்டு இருப்போம். Don't worry. Look under the book. You want to give you the experience. Okay? Okay? So, இந்த வசனங்களை நீங்கள் படிச்சீங்கன்னாக்கா சரி படிச்சிருவோம். 119:71 அஃப்ளிக்ஷன் நெருக்கடி அதே தான் இருக்கும். 119:71 ஒரு ஆள் படிங்க. சங்கீதம் 18:6 ஒரு ஆள் படிங்க. இங்கிலீஷ் படித்தாலும் படிங்க. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, எனக்கு நல்லது. எத்தனை பேர் சொல்றோம் சொல்லுவோமா? நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. அதனால் உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். அப்படி என்னது? I learn your laws. I learn your laws. பிரமாணம் நான் கற்றுக்கிட்டேன் ஆண்டவரே. அவ்வளோதானது. சரி 18 யார் எடுக்கிறான்? யார் வாசிக்கிறான்? எனக்கு உண்டான நெருக்கத்திலே இதுக்கு உண்டாகும் உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபாயம் விட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. என்னுடைய நெருக்கத்திலே கூப்பிட்டேனுங்க தேவ ஆலயத்தில். அப்ப தேவாலயம் நம்ம ஜெருசலம் தான். அப்படியா? அப்படி இது இஸ் வெரி தியாலஜியா. டாக்டர் உண்மையான டாக்டர் இது. நீங்களும் நானும் தான் தேவாலயம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நேற்று நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா மனிதனால கட்டப்பட்ட கட்டிடங்களில் தேவன் வாசம் பண்ணுவதில்லை. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க அவங்க போய் சேர்த்து உடைக்கிறானுங்களா, அவனுக்கு போய் ஏதாவது போய் ஆலயத்தை உடைக்கிறானுங்களா, இல்லை சிலுவையை கொளுத்துறானுங்களா, டோன்ட் வரி அபௌட் தட். தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். You know you go and protest them, you can beat them. You know the truth. Pray for them. Pray for them. ஏன் அவங்களுக்கு தெரியல. அவங்க நினைக்கிறாங்க அவங்களுடைய வழிபடுகின்ற ஆலயங்கள் தான் அங்கதான் ஆண்டவர் இருக்கான்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால நம்ம தேவாலயங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா அன்றைய ஆலயங்கள்லாம் உடைச்சி கொளுத்தி நம்ம செய்யும்போது அவங்க நினைக்கிறாங்க அவங்க கொளுத்திட்டோம், அவங்கள கிறிஸ்தவங்களை நம்ம கொளுத்திட்டோம், அவங்க நம்பிக்கை போயிடுச்சு போவாங்க. அது உள்ளிக்க தானே இருக்கு, அது எப்படி போகும்?
அது அவங்களுடைய கஷ்டம். இதே இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நடந்துச்சு. கிறிஸ்தவர்களை கொன்னாக்கா இவன் கிறிஸ்தவ பற்றி பேச மாட்டான். எவ்வளவுக்கு எவ்வளவு கொண்டாடுங்களோ அவ்வளவுக்கு அவனுங்க உலகம் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஆலயத்தில் இல்லை, நமக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கூல் டூல உபத்திரங்கள், நெருக்கடிகள், கஷ்டங்கள் நம்ம இப்பொழுதுலாம் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க தெரியுங்களா? உங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்க, எது பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க இருக்கீங்க, படிக்கிற பிள்ளைங்க அப்படிங்க படிக்கிறீங்களா? சோஃபா இருக்குல்ல, சாப்பிட்டியா இல்லையா? வெளியே இருக்குமா? அப்புறம் சாப்பாடு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஸ்கூலில் அடிக்கலாம் ஒரு லா பாஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஏன்னா அந்த பிள்ளைங்க கூட பாடுற பாடு அடிக்கலாம்னு சொல்லி சந்தோஷம். இப்போ ஸ்கூலில் பிள்ளைங்க அடிக்கலாம். Understand? Your teacher video, you come and see your mother to speak. அப்படியே நாங்கள் வளர்ந்தோம். அப்போ திருப்பியும் பழைய ஸ்கூலுக்கு போயிட்டானுங்க. இதுதான்டா சரி, உங்களுக்கு வேணாம் தான் சொல்லுது. பிரம்ப என்ன சொல்றீங்க தமிழில் சொல்லுவீங்க? பிரம்பு நல்லது, பிரம்ப ஆள் கையாளுறவ பிள்ளைகளை. அதுதான் எங்கேயும் அடிக்கக்கூடாது. ஆண்டவருக்கும் தெரியும். இப்போ பிரம்பு அடிக்கும்போது 2 பேட் கொடுத்துருக்காரு பொண்ணால். 2 பேட்டு இருக்க. இந்த பேட்டில் தான் அடிக்க நார்மலாக அடிக்கக்கூடாது, காயம் வர மாதிரி அடிக்கக்கூடாது. கிரியேட் வெரி டிசிப்ளின். அது இந்த மாதிரி அடிப்பாங்க. உத்தாங்க உலகம் வேலை வரைக்கும் அடிப்பாங்க, வேலை பார்த்தாலே அடிப்பாங்க. ஸோ பிள்ளைங்க அடிக்க, ஆனால் 2 பேட்டை கொடுக்கப்பட்டிருக்கு, டாக்டர் கொடுத்துருக்காரு, அது மட்டும் தான் அடிக்கணும். அதில் காயெல்லாம் வரக்கூடாது. ஓகே, ஸோ அதனால் அன்பானவர்களே, இன்றைக்கு யோனாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனது பிடிவாதமும் முட்டாள்தனமும், ஸோ நம்முடைய பிடிவாதமும் முட்டாள்தனமும் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாகும். You know the truth, where you're supposed to go, where to obey. ஓகே, அது போய் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாக்கா தெரியும். அந்த வேலையை பார்த்துட்டீங்கன்னாக்கா பிறகு ஆண்டவர் அவனை திரும்பி கொண்டு வந்து காரியத்தை செய்ய போய் படிக்க எவ்வளோ நல்லா இருக்கு. வெரி நைஸ். இதில் என்ன கற்றுக்கிட்டோம்? பிடிவாதம் முட்டாள்தனமான காரியம் ஆண்டவர்கிட்ட படிக்கிறது. நீ எவ்வளோ பிடிவாதமாக ஆண்டவர் போயிட்டே இருக்கிறியோ அவர் பெரிய பிளான் வச்சு கொஞ்சம் திரும்பி கொண்டு வருவோம். ஸோ என்ன ப்ரே பண்ணுவோம்.